தாத்தா, இதை பல்ல காட்டுங்க. ஏம்மா? மனுஷனுக்கு எது தாத்தா முகத்திலேயே அழகை கொடுக்குது? பற்கள். பாருங்கள், நான் அவ்வளவு அழகாக காணப்படவில்லை. காரணம், சில பற்களே இருக்கிறது. ஓலைப்பால் தாத்தா. பாருங்கள், நமக்கு பல்லுங்க எல்லா கடையும் வாயில் வர சொல்லுங்க நல்லா இருந்தால் போதும். நம்முடைய வார்த்தைகள், சொற்கள் நன்றாக இருந்தால் யாரும் பல்லை பார்க்க மாட்டார்கள். ஆமாம் தாத்தா. அவர் வேறு ஏதாவது சொல்லுங்கள் தாத்தா. பாருங்க, நம்ம எல்லாருக்குமே பல் இருக்குது. நான் வளர்க்கும் சேவல் கோழிக்கு கூட பல் இருக்குது தாத்தா. இல்லை தாத்தா, நீங்கள் சேவலுக்கு பல் இருக்குதா? நான் சொல்ல முடியாது. நான் ஏதாவது அதுக்கு உணவு கொடுத்தால் அதை பல்லில் கடித்து சில சின்ன சின்ன பீஸாக பண்ணி அதை சாப்பிட்டு சொல்லுங்களே. நான் நினைக்கிறேன் எல்லா உயிரினங்களுக்கும் பற்கள் இருக்கின்றன. மரம், செடி, கொடி, தாவர வகைகள் இவர்களை தவிர மற்ற மிருகங்கள், பறவைகள், ஊர்வனங்கள், மனிதர்கள் எல்லாவற்றுக்கும் சிறு சிறு கண்ணுக்கு தெரிகிற பூச்சி, கண்ணுக்கு தெரிகிற பூச்சா அவங்க சொல்லுவாங்களே, மிகவும் சிறிய அளவு, ஆனால் அது நம்மால் பார்க்க முடியும். அந்த பூச்சிக்கு கூட கண்கள் இருக்கிறது. ஏன், இந்த 6 அறிவும் இருக்கிறது. 5 அறிவுகளும் இருக்கிறது. எப்போ ஏன் 6 அறிவுன்னு சொல்லிட்டேன் தெரியாதுன்னாக்கா, அவைகள் எதையும் யோசித்து செய்கிறது. இந்த பறவைகளை பாருங்கள், மிருகங்களை பாருங்கள், நம்ம கூப்பிட்டா அது யோசித்து வருது. சில சமயத்தில் அது வர்றதில்லை. ஏன்னா நமக்கு ஏதோ வேலை வைக்கிறாங்க, நம்மளுக்கு ஏதோ துன்பத்தை கொடுக்குறாங்கன்னு நினச்சிக்கின்னு யோசித்து பார்த்துட்டு சரி வரலாமா வரக்கூடாதான்னு சில சமயத்தில் யோசிக்கிறதுக்கு. ஒரு பறவை அங்கே கீழே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோ, நம்ம கிட்ட போனால் அது நம்மளை ஒரு பார்வை பார்க்குது. சரி நம்ம ஓடிடலாமா இல்லை இருந்து சாப்பிட்லாமான்ட்டு சிந்தித்து சரி ஒன்றும் செய்ய மாட்டார் பார்க்கலான்ட்டு அது நம்மளை பார்த்துட்டு அது சாப்பிடும். அதே மாதிரி தான் ஒரு கொசு நமது மேலே வந்து உட்கார்ந்தால் வந்த உடனே அவைகள் நம்மை கடித்து உண்பதில்லை. வந்து உட்கார்ந்து சிறிது நேரம் யோசிக்கிறது, நம்முடைய கவனம் எங்கே இருக்கிறது அப்படி என்று சில வினாடிகள் யோசிக்கிறது. நாம் அதை கண்டு கொள்ளாமல் வேறு எங்கேயாவது கவனத்தை செலுத்தி கொண்டிருந்தால் இதுதான் தக்க சமயம் என்று அந்நேரத்துக்கு அதை நம்மளை கடித்து ரத்தத்தை குடிக்க பார்க்கிறது. பாருங்கள், அது யோசிக்கிறது. அதனால் அவைகளுக்கு 5 அறிவு இருக்கிறத விட 5.5 சிறிது அறிவு அதிகமாக இருக்கிறது. இந்த 6வது அறிவில் அது கொஞ்சம் எடுத்து வச்சுன்னு இருக்குது. ஆமாம் சொல்லுங்களே தாத்தா. அப்போ எதையோ சொல்ல வந்து நீங்கள் இப்படி திசை மாறி விட்டுருக்கீங்களே, ஏதாவது சொல்லுங்கள் தாத்தா. பாருங்க, நம்ம எல்லோருக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் பற்கள் இருக்கிறன. ஆனால் சில மனிதர்களுக்கு வயிற்றில் நிறைய பல் இருக்கிறது. மனுஷனுக்கு வாயில் தான் பல் இருக்குதுன்னா, சில மனிதர்களுக்கு வயிறெல்லாம் பற்கள் இருக்கிறது. சில ஓகே
அப்படி என்று நான் கேள்விப்பட்டேன். அ பல்லிருந்தால் அ நாம் எதையாவது கடித்து சாப்பிட வேண்டும் அ என்பதற்காக பற்களை பறித்திருக்கிறார். ஆனால் சில இதுக்கு பாருங்கள், இந்த மக்காச்சோளம் இருக்கிறது இல்லையா? இந்த மக்காச்சோளத்துக்கு ஏதோ ஒரு வேடிக்கையாக சொல்லுகிறேன். நமக்கு 36 பல்லுகளா? எத்தனை பல்லு? 30 சில்ற இருக்குது வச்சுங்க. இந்த மக்காச்சோளத்துக்கு 1000 பற்கள் இருக்கிறது. ஆனால் அந்த 1000 பற்கள் இருந்தும் நம்ம யாரையும் அது கடிப்பதில்லை. நம்மை ருசி பார்ப்பதில்லை. தாதா, என்ன தாதா நீங்கள் அதெல்லாம் சாப்பிட்ற பொருள் இல்லை சொல்லுவாங்க. வேடிக்கைக்காக சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டேன் இல்லையா? இந்த பற்கள் என்ற வார்த்தைக்காக சொல்லுகிறேன். இந்த மக்காச்சோளத்தை உரித்து பாருங்கள், நமக்கு இருக்கிற பற்களை மாதிரியே அதுக்கு பற்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மக்காச்சோளம் யாரையும் ருசி பார்ப்பதில்லை. நாம் தான் அந்த மக்காச்சோளத்தை ருசி பார்க்கிறோம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு மக்காச்சோளம் சாப்பிட்டுருந்தேன். அப்போ எனக்கு இந்த ஞாபகம் வந்தது. பாருங்கள், பற்கள் நமது மனித பற்களைப் போலவே அந்த மக்காச்சோளத்தில் இருக்கும் பற்களும் இருக்கிறது பாரு என்று யோசித்து அப்புறம் இப்படி ஒரு கற்பனை பண்ணேன். இத்தனை பற்கள் இருந்தும் யாரையும் அது கடிப்பதில்லை என்று. தான் போங்க தாத்தா, நீங்கள் தமாசா சொல்கிறீங்க தான். ஆனால் அதுங்க எப்படி தாத்தா நம்மளை கடிக்கும்? நான் தான் வேடிக்கைக்காக சொல்கிறேன்னு சொல்லிவிட்டேன் இல்லையா? பற்கள் என்ற வார்த்தைக்காக அவைகளை சொன்னேன். ஓகே செல்வங்களே. டோய்.